கர்ணா வந்துட்டு டிஃபன் வாங்கின்னு வந்து கொடுத்தத பார்த்துட்டு, "பரவாயில்லையே உனக்கும் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கே" அப்படின்ற மாதிரி சொல்ல, "அல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஜெயந்தி அக்கா சொன்னது நல்லா வாங்கின்னு வந்து கொடுத்தேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுன்னு" சொல்கிறாங்க. "அதானே பார்த்தேன், உனக்கு போய் எங்கேருந்து இதெல்லாம் இருக்க போகுதுன்னு" சொல்லிட்டு கடுப்பாயிட்ருக்காங்க. அப்புறமா வந்துட்டு அப்படி இப்படின்னு சொன்னப்பறம் சரி சரி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் பாய் போட்டுட்டு இது பண்ண கரெக்டாக அவர் "நீ இங்கெல்லாம் இது பண்ண தேவையில்லன்னு" சொல்லிட்டு சொல்ல, அவர் வெளியே போகிறாரு. அந்த கேப்பில் எடுத்து இட்லி கடகடன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. "மெதுவாக சாப்பிடு" அப்படின்ற மாதிரி வந்துட்டு கர்ணா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு அடிச்சுக்குது. உடனே போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்துமே வந்துட்டு விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்து நம்ம கர்ணா வந்துட்டு அந்த விக்கலை நிற்க வைக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அந்த இதோட கதை வந்துட்டு சாத்திக்கிட்டு வராரு. அதை பார்த்துட்டு பயந்து போன இந்து, "ஏய் வேணாம், ஒழுங்கா போயிடு, எதுக்கு இப்படி வர, போ, எதுக்கு கதவு சாத்தினா" அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வந்துட்டு பின்னாடி வராங்க. அவர் ஒரு மாதிரி கிட்ட வர டக்குன்னு வந்துட்டு அவங்க விக்கல் நின்று போயிட்டு, "பார்த்தியா, நான் என்ன பண்ணியிருந்தாலும் வந்துட்டு நீ பயந்து உன்னோட விக்கல் நின்றுக்காது, நான் இப்படி வந்த உடனே நீ பயந்துட்ட பார்த்தியா, விக்கலும் நின்றுச்சுன்னு" சொன்னால், "ஆமாம்ல" அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க கை கழுவின நேரத்தில் கர்ணா வந்துட்டு அந்த கட்டில் மேலே படுத்துக்கிறாரு. "அல்லோ நீ எங்கே இங்கே படுக்கிறேன்னு" சொல்லி கேட்க, "அதான் தனித்தனியாக தானே போட்டிருக்கு, கீழே நீ படுத்துக்கோ, நான் மேலே படுத்துக்கிறேன்னு" சொல்கிறாங்க. "அதெல்லாம் முடியாது, உன்னை நம்பியெல்லாம் என்னால் இங்கே படுக்க முடியாது, அதுவும் இல்லாமல் எலி அது இதுன்னு வருது, நீ போய் வெளியே படுத்துக்கோ" அப்படின்னு சொல்ல, "என்னது நான் படுக்கணுமா" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. போன்னு சொல்லிட்டு சொல்ல, சரின்னு கட்டில் எடுத்துக்கிட்டு போக பார்க்குறாரு. "கட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு போகாத, எனக்கு பயமாக இருக்குது, நான் மேலே படுத்துக்கிறேன், நீ போய் பாய் எடுத்துகிட்டு போய் கீழே படுத்துக்கோன்னு" சொல்கிறாங்க. இவர்கிட்ட ஒரே தொல்லையாக போச்சு. பாய் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போக போகிறாரு. இந்து வந்துட்டு மேலே படுத்துக்கிறாங்க. இவர் வந்து வெளியே படுத்துக்கிறாரு. கொசுக்கடியில் படுத்துட்டு இருக்கிறத ஜெயந்தியோட தங்கச்சி பார்க்குறாங்க. "அவள் எவ்வளோ கல்லேஞ்சிக்காரி, மாமா வெளியே படுக்க வச்சுருக்கா, மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் கொஞ்ச நாள் தான்" அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு இவங்க வராங்க. அவங்க அம்மா வந்துட்டு, "பாருமா எவ்வளோ கல்லேஞ்சக்காரியாக இருக்கா, மாமா உள்ளே படுக்கல, அடி நீ வேறு சும்மா இருடி, அவன் வெளியே படுக்க தண்ணி நம்ம எல்லாருக்கும் நல்லது, அமைதியார்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. "ஆமாம்ல" அப்படின்ட்டு அவங்களும் யோசிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கொசு கடியில் தாங்க முடியாமல் கர்ணா வந்துட்டு உள்ளே போயிடுறாரு. போய் கதவை தட்ட, கொஞ்சம் தூங்கிட்டு இருந்த இந்து பயந்து போய் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. என்னடா இது யாருன்னு தெரியலன்னு பயந்து ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்புறம் இது பண்ணி திறந்துக்கிட்டு வராரு நம்ம கர்ணா. அது வெறும் ஸ்க்ரீன் மாதிரின்றதுனால, நீ எதுக்கு இங்கே உள்ள அந்த ஒழுங்காக போயிடுன்னு சொல்லிட்டு கட்டை எடுத்துக்கிட்டு இது பண்ண, "அல்லோ அவங்க வெறும் கொசு, என்னால் தாங்கவே முடியல" சார், "நீ பெரிய ரவுடின்னு சொல்கிறாங்க, ஒரு கொசு கடி கூட உன்னால் தாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, இந்த பாரு உனக்கு வேணா நீ போய் வெளியே படுத்துக்கோ, நான் இங்கே தான் படுத்துப்பேன்னு" சொல்லிட்டு பாயை கீழே போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. செம்ம கடுப்பாயிறாங்க. இந்து புலம்பிகிட்டே இருக்கிறத பார்த்தா, இவளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஈத்து போட்டு தூங்க ஆரம்பிச்சிடாரு. அப்புறம் இந்துவும் கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு கேலண்டர் சாமி ஃபோட்டோ இருக்குது, அதை கொண்டு வந்து இங்கே கட்டிலுக்கு இதுவாண்ட வச்சுட்டு கட்டையை வச்சுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு படுத்துட்ருக்காங்க. யோசிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே அப்படியே அப்புறம் அவங்களும் தூங்கி போயிடுறாங்க. ஒரு பக்கம் இங்கே கிருபாகரன் கிட்டே அவங்க ஒய்ஃப் வராங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி சித்ராவுக்கு இதுவாகிடுச்சின்னு சொல்ல, அவளுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குல்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. "வா, எங்கே இருக்கான்னு கேட்க, ரூமில் இருக்கா" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா போகலான்னு ரூமில் போய் பார்க்குறாங்க. சித்ரா தூங்கிட்டு இருக்காங்க. கிருபாகரன் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு, "அப்பா" அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கிறாங்க. "ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதன்னு" சொல்கிறாங்க. "எதுக்காக திட்டினேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பொண்ணு உடனே வந்துட்டு, சொல்லாதன்னு சொல்கிறாங்க. "இல்லைங்க, இவ தான் படிப்புக்காக இது பண்ணால, அதனால சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறா, அதை தான் திட்டினேன்னு" சொல்கிறாங்க. "நீங்கள் பாருமா, உங்கள் அம்மா இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நீயும் நடந்துக்கணும், நம்ம படிப்பு இதெல்லாம் வேண்டாம்மா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. "நீ இனிமேல் நல்லபடியாக இருந்துக்கோ, உங்கள் அம்மா இருக்க மாதிரி" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நீ உங்களை தலையாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது சித்ரா வந்து தூக்கத்தில் புலம்பிகிட்ருக்காங்க. இந்து சொன்னதை யோசிச்சுருக்காங்க. "அக்கா என்னை மன்னிச்சிடுங்க்கா, ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் நல்லா படித்து கலெக்டர் ஆவேன் நீங்கள் சொன்ன மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலே புலம்பிகிட்ருக்காங்க. இதை கிருபாகரன் கேட்டுறாரு. "ஓ, இவ்வளோ பண்ணியிருக்காளான்னு" சொல்லிட்டு திவாகரை கூப்பிட்டு, "எங்கே புது மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு" கேட்க, "உள்ளே படுத்துட்ருக்காங்க பொழுது, இவ்வளோ நேரம் வெளியே தான் இருந்தான், அவன் இப்போ தான் உள்ளே போயிட்டான் போல இருக்குன்னு" சொல்லிட்டுருக்காங்க. வந்த முதல் நாளே நிம்மதியாக தூங்க விட்டால் எப்படி நம்மளை பற்றி புரிஞ்சுப்பா, அவளை தூங்க விடக்கூடாது, என்ன பண்ணணுமோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. திவாகரன் புரிஞ்சிச்சுனே அப்படின்னு சிரிக்கிறாரு. என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.